Hello friends, இது Anto and இது வந்து Part-4 Python tutorial and இதில் வந்து நம்ம நம்பர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ரைட். அண்ட் அதுக்கு வந்து சிம்பிளாக நம்ம பண்ணிக்கலாம். ஜஸ்ட் print பிகாஸ் நான் அவுட்புட்டை வந்து டிஸ்பிளே பண்ணணும். அண்ட் இதுக்கு வந்து ஸோ என்னோடய ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்டில் வந்து 2+2 அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி ரன் நம்பர். ஸோ எனக்கு வந்து அவுட்புட் வந்து 4ன்னு வந்திருக்கும். நீங்கள் நல்லா கவனிங்க, என்னோடய print ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு நான் என்னோட எண்ட் ஆஃப் த லைனில் நான் செமிகாலன் எதுவுமே வைக்கல. இப்போ ஷீஷாப்லலாம் பார்த்துட்டிங்கன்னா எண்ட் ஆஃப் த லைன் இல்லை சீலியர் அப்படின்னா நம்ம எண்ட் ஆஃப் த லைன் வந்து சம்திங் வைக்கணும், விச் மீன்ஸ் செமிகாலன் வைக்கணும். பட் பைத்தானில் வந்து அது வந்து தேவை கிடையாது ஆக்சுவலி, ரைட். ஸோ நான் இதை வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணி திரும்பி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் என்னோடய டைம் சேவ் பண்ணுறதுக்கு. அண்ட் இங்கே வந்து நான் 15/3 கொடுக்குறேன், விச் மீன்ஸ் டிவிஷன். அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு மைனஸ் பார்த்துடலாம், சப்ராக்ஷன் பார்த்துடலாம். அண்ட் 10 - 2 நம்மளுக்கு வந்து என்ன ஆன்சர் வரணும், 8 வரணும். அண்ட் இதுக்கு வந்து 3 5s 15, ஸோ 5ஆல் டிவைட் ஆகும். அண்ட் இந்த ரெண்டுத்தையும் நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 10ல் 2 போச்சுன்னா 8, நமக்கு ரிசல்ட் 8 வந்திருக்கு. அண்ட் 15 வந்து 3ல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு வந்து 5 வரும். அண்ட் இந்த இடத்துல நீங்கள் கவனிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5.0ன்னு வந்திருக்கு. ஆக்சுவலி நம்ம நார்மலாக என்ன நினைப்போம் அப்படின்னா 5ல் 3 போகுது. பிகாஸ் இது டிவிஷன் அப்படின்றனால பைத்தான் வந்து இன்டெலிஜென்ட்டாக நம்மளுக்கு வந்து ஃப்ளோட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணுது, அதாவது டெசிமல் வேல்யூவை நமக்கு ரிட்டர்ன் பண்ணுது. ஆக்சுவலி இது குட் திங். அண்ட் இப்போ நான் ஏதாவது நான் 4ல் டிவைட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இது வந்து ஒரு டெசிமல் நம்பராக தான் நமக்கு ரிட்டர்ன் ஆகும், ரைட். பார்த்தீங்கன்னா 3.75. ஸோ பைத்தான் வந்து நீங்கள் டிவிஷன் பண்ணும்போது டிஃபால்ட்டாகவே நம்மளுக்கு வந்து டெசிமல் வேல்யூவை தான் ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன் திரும்பி. ஸோ 5/4 கொடுத்தேன் பார்த்தீங்களா. இப்போ எனக்கு ரவுண்ட் வேல்யூ வரணும். இப்போ எனக்கு 3 மட்டும் வரணும்னா நான் வந்து என்ன பண்ணுறேன், இதில் என்ன ஒரு ஸ்லாஷ் போடுறேன். இதை வந்து நம்ம ஃப்ளோர் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுறோம், ரன் நம்பர்ஸ். ஸோ பார்த்தீங்களா, எனக்கு அவுட்புட் வந்து ஜஸ்ட் 3 மட்டும் வரும். என்னுடைய டெசிமல் வேல்யூவை இது ஜஸ்ட் ஓமிட் பண்ணிட்டோம். ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட் இட். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 5. ஸோ இது நான் 5^2 அப்படின்னு போடுவோம்ல. ஸோ பைத்தானில் வந்து 5^2க்கு வந்து இந்த மாதிரி 5*2 அப்படின்னு போடணும். அண்ட் நான் ரன் பண்ணுறேன். ஸோ 25, ரைட். 5 5s are 25. ஸோ அந்த மீனிங் நான் சொல்கிறேன், 5/2. இல்லை இது இப்படி கூட போடலாம். இன்னொன்று என்னென்னா, நம்மளுக்கு 2/5. just run it. So 32. ஸோ நீங்கள் இந்த 2/5 போட்டு நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 32 வரும் ஆன்சர், ரைட். அண்ட் இன்னொரு விஷயம், இப்போ வந்து நம்ம வந்து டெசிமல் நம்பர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நாட் அண்ட் டெசிமல் நம்பர் நெகட்டிவில் வருது. ஓகே, நம்ம அதுக்கு முன்னாடி மல்டிப்ளிகேஷன். ஸோ 2 5s are 10, ரைட். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு பைத்தானில் ரொம்ப பேசிக்காக இருக்க நம்பர், விச் மீன்ஸ் கேல்குலேஷன்ஸு, அடிஷன், சப்ராக்ஷன், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன். ஸோ இந்த பவர் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வந்து பேசிக்காக நம்ம வந்து மேத்தமேட்டிக்ஸ்லாம் இருக்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து பைத்தானில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளிஃபைடாக பண்ணியிருக்காங்க. சும்மா நம்ம நோட் புக்ஸில் எழுதுகிற மாதிரியே வந்து இதை வந்து நமக்கு டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை தான் வந்து நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஷோ பண்ண ட்ரை பண்ணுறேன். த ரீசன் என்னென்னா, பைத்தான் வந்து எவ்வளோ சிம்பிளான லாங்குவேஜ் அப்படின்றதுக்கு வந்து இது வந்து ஒரு உதாரணம் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். பிகாஸ் பைத்தான் வந்து ரொம்ப சிம்பிள்னு அதான் முன்னாடியே சொன்னேன். இதை கற்றுக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து டிகிரி தான் முடிச்சிருக்கணும், காலேஜ் போகணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலே நீங்கள் வந்து எலிஜிபிள் ஃபார் லேர்னிங் பைத்தான். ஏன்னா நம்ம 10th வந்து நம்ம நார்மலாக இப்போல்லாம் வந்து C++லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ கம்பேர் டு தட் பைத்தான் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ அண்ட் இப்போ நீங்கள் 10th படிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இப்போவே படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் காலேஜ் போகும்போது நல்லா வெல் ஃப்ளெஜ்ட் ஆகிடுவீங்க. ஒன்ஸ் காலேஜ் வந்து 3 years முடிச்சுட்டு வெளியே வரும்போது நீங்கள் வந்து பைத்தானில்
ஜாப் தேடுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இன்னும் ஒரு நெக்ஸ்ட்டு 3 to 4 இயர்ஸில் பைத்தானுடைய வளர்ச்சி வந்து பயங்கரமாக இருக்கும் போது, பிகாஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங்லாம் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸில் இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது. நம்ம சுற்றி இருக்க எல்லா விஷயங்கள்லையுமே வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின்ஸ் லேர்னிங்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ டெஃபினட்டாக வந்து 3 to 4 இயர்ஸில் வந்து ஒரு பெரிய டிமாண்ட் இருக்குது பைத்தானுக்கு ஆக்சுவலி. ஓகே, அண்ட் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேசிக் நம்பரை முடிச்சிட்டோம், விச் மீன்ஸ் நம்பர்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதில் வந்து என்ன ஒரு முக்கியமான டாபிக், மேத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது. ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நெகட்டிவ் வேல்யூவெல்லாம் நம்ம பாசிட்டிவாக காமிக்கிறது, அப்புறம் ரவுண்டு பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் இருக்குது. ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக இப்போ இதிலே நம்ம பார்க்கலாம். நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். அண்ட் இப்போ நான் ஏ ஈக்குவல் டு நான் வந்து 15 கொடுக்குறேன். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஏ அப்படின்றது ஒரு வேரியபிள், விச் மீன்ஸ் இந்த 15 நான் வந்து இந்த ஏல வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். இப்போ நம்ம நார்மலாக நம்ம வந்து ஸ்கூலில் படிச்சிருப்போம்ல, ஏ ஈக்குவல் டு பி, சாரி எக்ஸ் ஈக்குவல் டு இது, ஒய் ஈக்குவல் டு இது, அந்த மாதிரி. ஸோ நான் எக்ஸ்னே வச்சுக்கிறேன், ஸோ தட் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 15. ஸோ இது வந்து பைத்தானுடைய பியூட்டி தான், நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஈஸியாக நம்ம வந்து படிக்கிற மாதிரியே இது வந்து இருக்கும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 15 கொடுத்துட்டேன், அண்ட் ஒய் ஈக்குவல் டு 4. ஸோ இப்போ நான் வந்து இந்த டிவிஷனை வந்து ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ என்னோடய ஒயில் வந்து நான் 4 சேவ் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் இசட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ் டிவைடட் பை ஒய் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் வந்து நான் எக்ஸுக்கு பதிலாக இசட் கொடுக்குறேன். ஓகே, அண்ட் இப்போ அந்த இசட்டை வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். print z. okay, just run it. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஆன்சர் வந்து 3.75 வரும். இப்போது இந்த சேம் ஆன்சர் இங்கே வந்தது தான். நம்ம வந்து 15/4 இங்கே என்ன டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன், அதுக்கு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன், அதுக்கு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன், அதுக்கு என்னோட ப்ரீவியஸாக நான் கிரியேட் பண்ண அந்த வேரியபிளை ஜஸ்ட் டிவைட் பண்ணி நான் அதை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதுதான் நான் பண்ணியிருக்கேன். நான் இதை உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து இங்கே ஆன்சர் வந்து 3.75 வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ நான் என்னால் இதை வந்து நான் ரவுண்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய வேல்யூ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 29ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 15 டிவைடட் பை 29 அப்படின்னு வருது. ஸோ இதை நான் வந்து ரன் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு வந்து டிவைட் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரியான வேல்யூஸ் வரும். 0.512. எனக்கு இவ்வளோ பெரிய டெசிமலில் வேல்யூ ரிசல்ட் வரணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. அதுக்கு பதிலாக எனக்கு வந்து ஃபஸ்ட்டு 2 லெட்டர் மட்டும் வந்தாலே போதும் அப்படின்னு நம்ம நிறைய இடத்துல நினைப்போம். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம ரவுண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, ரவுண்ட் கமா. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ரவுண்டுன்னு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்டை நான் போட்டுட்டேன். அதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா நான் எந்த வேல்யூவை ரவுண்டு பண்ணணும். ஸோ நான் இசட்டை வந்து ரவுண்டு பண்ணணும். ஸோ நான் இசட்டை வந்து போட்டுட்டேன். கமா எத்தனை டெசிமல் வரைக்கும் நான் காமிக்கணும். ஸோ அதுக்கு தான் நான் கமா 2 போட்டிருக்கேன். அதாவது எனக்கு 2 டெசிமல் வரைக்கும் காமிச்சா போதும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதை வந்து நான் ரைட் கிளிக் பண்ணி ரன் பண்ணுறேன். ஸோ தட் நம்மளுக்கு விஷுவலாக பார்க்க முடியும். ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா 0.52 இருக்கும். அதுக்கு ரீசன் என்னென்னா, நான் வந்து இங்கே என்னுடைய 2 டெசிமல் மட்டும் எனக்கு காமிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 கொடுத்துருக்கேன். ஸோ அதுதான் என்னோட எக்ஸ் வந்து என்னோடய ஆக்சுவல் ரிசல்ட். கமா 2 அப்படின்னு நான் போடும்போது எனக்கு வந்து என்னோடய ரிசல்ட் வந்து 2 டெசிமலில் இருக்க மட்டும் காமிச்சா போதும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ரவுண்ட் டெசிமல். இந்த வெளியே இருக்க ப்ராக்கெட் வந்து பிரிண்ட்டுக்கான ப்ராக்கெட். ஸோ இதை நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடாதுங்க. ஓகே, ஸோ இது வந்து சிம்பிளாக இப்போ நம்ம வந்து மேத் ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம், மேத்தில் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஒரு வேரியபிளுக்கும் வந்து நம்பர்ஸை டிக்ளேர் பண்ணி அதையும் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம ரவுண்டை பற்றியும் நம்ம இதில் வந்து பார்த்துருக்கோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்ட்ரிங்கை பற்றி பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரிங் வந்து கொஞ்சம் பெரிய கான்செப்ட். ஸோ முடிஞ்சால் நம்ம 2 வீடியோவாக அதை வந்து போட பிளான் பண்ணலாம்.